தொடர்ச்சியாக ஏறிட்டிருந்த இந்திய பங்குச்சந்தைகள் ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதலோட எதிரொலியில் 26 இன்னுயிர்களை இழந்த பிறகு பாகிஸ்தானோட ஏற்பட்ட பதட்டத்தினால இன்னைக்கு டவுனில் முடிவடைஞ்சிருக்கு. சிந்து நதி நீரை நாம் நிறுத்தியிருக்கோம். அட்டாரி வாகா எல்லை மூலமாக இங்கே நுழையிறதையும் வெளியேறதையும் நம்ம தடுத்திருக்கிறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 24/4/2025 இன்றைய பங்குச்சந்தை செய்திகளோட இந்தியா பாகிஸ்தானோட பதட்டமான முக்கியமான சூழ்நிலைகளை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஜம்மு காஷ்மீருக்கு வந்த 26 டூரிஸ்டர்ஸை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் காயங்கிறத நேற்று முன்தினம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இதன் எதிரொலியா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த சிந்து நதி நீரை இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அட்டாரி வாகா எல்லையிலையும் தடை போட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் மெடிக்கலுக்காக எதுக்கு வந்திருந்தாலும் வர்ற 29ஆம் தேதிக்குள்ளால வெளியேறணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புகளுக்கு பிறகு கடந்த 7 நாட்களாகவே மார்க்கெட் ஏறிட்டு வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த மார்க்கெட்டோட ஏற்றம் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மார்க்கெட் டவுனில் முடிவடைஞ்சிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்தியா என்னென்ன முடிவுகள் எடுக்க போகுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா பாகிஸ்தான் பங்குச்சந்தை இன்றைக்கு 2% மேலே டவுனில் முடிவடைஞ்சதை பார்த்துருப்பீங்க. அவங்க ஏற்கனவே இந்தியா போர்த்தொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது தான் இது காமிக்குது. ஏன்னா இங்கே இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு உயிர்களோட மதிப்பும் அதோடு சேர்ந்து அவங்களோட இருந்த உறவுகளுடைய சூழ்நிலையும் இங்கே பார்த்துருப்பீங்க. அதன் வெளிப்பாடு உணர்ச்சி பிழம்பாக இருக்குது. இருந்தாலும் இந்திய அரசாங்கம் கவனமாக தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கு சென்சஸ் 315 புள்ளிகள் இழந்து 79,801 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 82 புள்ளிகள் இழந்து 24,246 க்ளோஸ் ஆயிருக்கு. நியூஜன் சாஃப்ட்வேர் அரௌண்ட் 11% ஏறி இருந்தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 1.5% 3% வரைக்கும் ஏற்றத்தில் இருந்தாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 4% மேலே வீழ்ச்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய ரிசல்ட் திருப்தி இல்லாத அளவுக்கு இருந்ததுனால இந்த டவுன் இருந்துச்சு. முழுக்க எஃப்எம்சிசி இண்டெக்ஸ் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பாரதி ஏர்டெல் அரௌண்ட் 2% டவுனில் இருந்துச்சு. ஐசா மோட்டார்ஸ் 1% டவுனில் முடிவடைஞ்சிருக்கு. ரீசெண்டாக வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸோட குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஆனால் ஐடி ஸ்டாக்ஸோட குவார்டர் ரிசல்ட்ஸ் 1 by 1 வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு சில பாசிட்டிவாக இருந்துச்சாலும் ஒரு சில நெகட்டிவாக இருக்குது. அதன் எதிரொலியாக ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்திருக்கு. டெலகாமும் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஏசியன் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓரளவு பாசிட்டிவாக இருந்துச்சு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் அரௌண்ட் 66.85 பேரலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்தவரை $3,348 ஒரு அவுன்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் 24 கேரட் சுத்த தங்கம் 9,824 ஒரு கிராம், 22 கேரட் 1 கிராம் 9,005 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெள்ளியை பொறுத்தவரை 1 கிராம் 110 ரூபாய் 90 பைசாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐக்கள் ரிப்போர்ட் இன்னும் எக்ஸ்சேஞ்சில் இருந்து வெளிவரல. ஒன்ஸ் வந்துச்சு நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். அதோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஐடி சேவைகள் குறைபாடு காரணமாக புதுசாக கிரெடிட் கார்டு கொடுக்குறதோ அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக புதுசாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதே தற்காலிகமாக தடை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் நேற்றுக்கு இறங்கி இருந்துச்சு, இன்றைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த செய்தியிலையும் கவனத்தை வச்சுக்கோங்க. நாம் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அ ரெக்கமெண்டேஷன். இந்தியா பாகிஸ்தான் பதட்டத்தையும் கண்காணிச்சுக்கோங்க. See you tomorrow, another super topic.